இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொப்பை மற்றும் முகக்கவசத்துடன் எந்தவித அலட்டலும் இல்லாமல் வந்து பல லட்சம் மதிப்புள்ள சொகுசு காரை திருடிச் செல்லும் இவரின் பெயர் சத்யேந்திர சிங் ஷெகாவத். ராஜஸ்தானைச் சேர்ந்த இந்த நபர்தான் இந்தியாவின் முக்கிய கார் திருடனாக காவல்துறையினரால் அறியப்படுகிறார். கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி சென்னை அண்ணா நகர் கதிரவன் காலனியில் இருந்து திருடப்பட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரின் உரிமையாளர் எத்திராஜ் ரத்னம் என்பவர் சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழலில் புதுச்சேரியில் மேலும் ஒரு சொகுசு காரை திருட முயன்றபோது சத்யேந்திர சிங் ஷெகாவத்தை சுற்றி வளைத்து மடக்கினர். விசாரணையில் இந்த நபர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று டொயோட்டா ஷோரூமில் சர்வீஸ்க்காக வரும் கார்களை குறிவைத்து அதில் ஜிபிஎஸ் டிராக்கரை வைத்து கண்காணித்து பின்னர் இரவு நேரத்தில் அந்த காரை திருடிச் செல்வது தெரியவந்தது. ஒரு காரை திருடினால் அதனை 4 நாட்களில் சொந்த ஊரான ராஜஸ்தானிற்கு கொண்டு சென்று பின்னர் அதனை நேபாள் அல்லது வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இருப்பவர்களிடம் விற்று விடுவதும் விசாரணையில் தெரியவந்து உள்ளது. இந்த திருடனுடைய சொந்த ஊர் வந்து ஜெய்ப்பூர் சார். இவன் வந்து நம்ம வண்டியை எடுக்கிறதுக்கு இங்க ஒரு 2 வீலரை திருடுறான் சார். இந்த 2 வீலரை திருடி லான்சன் டொயோட்டா யார்டுக்குள்ள போயிட்டு ஜிபிஎஸ் கேமராவை என் வண்டியில போட்டு என் வண்டியை வந்து ஒரு 10 நாள் நோட்டம் எடுத்து அன்னைக்கு நைட்டு 10ஆம் தேதி வெடிக்காத்தான 1:10க்கு உள்ள என் வண்டி வித்தவுட் அலாரம். இது நல்லா கவனிங்க, இவ்வளோ பெரிய ஹை எண்ட் வண்டி 50 லட்ச ரூபா வண்டி வந்து ஹை எண்ட் வண்டி எந்தவித சைரனும் இல்லாமல் கரெக்டாக ஓப்பன் பண்ணி அடுத்து 20 நிமிஷத்தில் வண்டியை ஓப்பன் பண்ணி 10ஆம் தேதி கிளம்பின வண்டி 14ஆம் தேதி போய் ராஜஸ்தானில் சேர்ந்துச்சு சார். ஸோ அடுத்து மறுபடியும் இவன் சென்னைக்குள்ளே வரான் சார். வந்துட்டு மணலி சார் வண்டியை வந்து 3ஆம் தேதி வரான். இதே ஒரு 2 வீலர் எடுத்து நோட்டை எடுத்து மறுபடியும் இந்த வண்டியை வந்து ராஜஸ்தானுக்கு போயிடுச்சு சார். இதனிடையே கார்களை திருடும் சத்யேந்திர சிங்கிற்கும் டொயோட்டா ஷோரூம் பணியாளர்களுக்கும் ரகசிய தொடர்பு இருப்பதாக காரை பறிகொடுத்த எத்திராஜ் ரத்னம் குற்றம் சாட்டியுள்ளார். பாண்டிச்சேரியில் ஒரு லான்சன் டொயோட்டால ஒரு இவரை வேலையை விட்டுட்டாங்க செக்யூரிட்டி. அவன் உள்ள போறான், அவன் உள்ள ஃபுட்டேஜ், அவன் போற ஃபுட்டேஜ் டோரை திறந்து உள்ள போடுறான். 2 வண்டியும் போடுறான் பாண்டிச்சேரி. நேற்று எடுக்க வேண்டிய வண்டி நாங்கள் காப்பாற்றிட்டோம். கிட்டத்தட்ட 12 வண்டி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதனால வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் மிக அதுவும் அண்ணா நகர் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கடமைப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வண்டியை நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். அவன் வந்து 12 வண்டியா திருடி நேபாளுக்கு எடுத்து போய் விட்டுறான். கடந்த 20 ஆண்டுகளாக கார் திருடுவதையே பிரதான தொழிலாக செய்து வரும் சத்யேந்திர சிங் இத்தனை நாட்களாக காவல்துறையிடம் சிக்காமல் தப்பியது எப்படி என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இருந்த போதிலும் தமிழக சைபர் கிரைம் காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் சத்யேந்திர சிங்கை கைது செய்திருக்க முடியாது என்று கூறியுள்ளார் புகார்தாரர் எத்திராஜ். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.